தோணி வரும் என்று சொல்லப்பட்ட சீர்காழி திருத்தலத்திலே அருள் செய்யப்பட்டது. இந்த சீர்காழியில் தான் அது அருள் செய்யப்பட்டது. ஒரு சிறிய பதிவுகளை இங்கே சாமி சொல்றார். விடைவிடாத வந்து விண்ணவர் போவே வருஷபவனத்தில் தான் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு அந்த காட்சி கிடைக்குது. சீர்காழியில் பால் இணைந்து ஊட்டும் தாயின் சாடப்பு அந்த காட்சி அங்கே தான் கிடைக்குது. அம்மையே அப்பான்னு தான் அவர் அழுதார். அதனால சீர்காழின்னு நம்மளாம் ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுற மாதிரி நினச்சிக்கணும். சீர்காழி தான் அங்கே தான் அப்பா வந்தார். அப்படி தான் வரலாற்று முறையில் ஐயா எழுதியிருப்பாங்க சிவபாணி. சீர்காழி தளத்தில் அது செய்யப்பட்டது என்பது ஆணைத்தரமாக நாம் கருது கொள்வோம். ஆக அங்கே போய் அம்மா அப்பா கொஞ்சம் ஓரமாக முடிச்சு நம்மளும் அம்மா அப்பான்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அப்பான்னு வந்துடுவாள் இப்படி தான். ஆனால் ஞானசம்பந்த பிள்ளையா மாதிரி அழணுமோ, அழுகிறதுக்குன்னே அவர் பிள்ளைங்க எடுத்தவர், அழுது அருளடைந்தவர் இல்லையா? அப்படி நம்ம அழுவணும். நமக்கெல்லாம் ஒரு காரியம் ஆகினாத்தான் அழுவ தோணுது ஒழிய காரணமாக அழுத்தரளி. அதனால் சாமிகிட்ட காரியமாக அழுவது கேட்டுவோம். அது உம்பர்களுக்கு அரசே ஒளிவரந்த யோகமே ஊட்டையன் தனக்கு வம்பனப்படுத்தி என் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்து வருந்தே செம்பொருத்தி நிவை சீருடை கடலே செல்வ பேசினால் என் பொருட்டு உன்னை சிக்கனை பிடித்து நம் பொருட்டு பிடிக்கல, என் பொருட்டு உன்னை சிக்கனை. நான் முதல்ல திருந்திட்டேன்னா என்னை சேர்ந்தவன் திருந்திடுவான். நான் ரொம்ப மோசமானான இருக்கேன், அதனால் என்ன முதல்ல திருத்தி சாமி என் கூட இருக்கிறவங்க நல்லா தெரியல. மற்றவங்களை நம்ம குறைய சொல்லுவோம். நம்ம தானே சரியாக இருக்கும். தலை சரியாக இருந்தால் வாழ் சரியாக இருக்கும். அதனால் என்ன முதல்ல திருத்தி சாமின்னு என் பொருட்டு உன்னை சிக்கனை பிடிக்க இந்த அருளை திருப்பதி சிவாதிர்ச்சி. செம்பொருள் துணிவே சீரோடை கடலே செல்வமே சிவபெருமானே என் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் பத்து இனியே இனியே வந்தது நகர்வோவே இணையனே உடைய மெய்ப்பொருளே தனக்கு சிம்மையே ஆய சிவபந்தம் அளித்த சிவமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்து தருணு பத்து இனியே அழிந்தது கனியே அரசே அரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கலந்த போரே யோகத்தின் பொலிவே பொலிவே தேலுடைய தடியா சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இரவிலே முல்லை பித்தன கொடுத்தேன் இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் வந்து இனியே இனியே ஒப்புணர்ந்து ஒரு வடி அடியே உள்ளத்தில் ஒளிகின்ற ஒளியே ஒளியே மெய்ப்பதம் அறியா இனியேற்கு அளித்ததோ அன்பே அன்பே செப்புதற்கு அறிய செழுந்துடன் செல்லமே சிவபெருமானே இப்படத்து உன்னை சிக்கன பிடித்தேன் அறவையில் மனமே அளவில் ஆனந்தம் அருளி அருளி என் புறவி வேதத்தையும் பியகா எரியம் பொருளே இரவிலே கண்ட காட்சியே இரவிலே கண்ட காட்சியே வானத்தில் பார்த்த காட்சி இரவிலே கண்ட காட்சியே அடியே செல்லமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்து பத்து இனியே இனியே வாசலே ரதத்தும் பழம்பொரு தன்னை பொருளே பொருளே மேல் சுடை விளக்கே உடல் மோத்தி
ஒரே ஒரே நதிய பொன்னடமாகினான் புகுந்து புகுந்து என் என்றெல்லாம் முறுக்கி அடியாண்ட ஆசினாமணியே உத்தமே பிறப்பே மயக்கம் மறுத்தன சோதி சோதி இன்பமே முழு சிக்கன பிடித்தேன் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன்